என்னம்மா பரபரப்பா நிக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நீங்க வந்த உடனே தான் ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆமா, தங்கச்சி எங்கம்மா? வேலைக்கு போயிட்டு வந்துட்டாளாமா? வினோ, வெளியில துணி வடகம் ஏதாவது காய வச்சிருக்கியாமா? இல்லையே, ஏன் அத்தை கேக்குறீங்க? இல்ல, அண்ணன் ரொம்ப பாசமா தங்கச்சியை விசாரிக்கிறானே, மழை கிழ வந்துற போது அதான் கேட்டேன். ஆமா, நான் அக்கறையில தான் கேக்குறேன். அப்படியா? இந்த அக்கறை எப்பவுமே இருக்கணும்பா. வந்துருவா. இதோ வந்துட்டா. ஏண்டி, லேட் ஆகுதுன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? உன் அண்ணி தான் ஃபோன் அடிச்சாளே, அப்பவாவது எடுக்க மாட்டியா? டிராஃபிக்மா, ஃபோன் பண்ண சத்தமே கேட்கல. சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் போனை கையில வச்சுக்கிட்டு நோண்ட வேண்டியது, முக்கியமான நேரத்துல போனை தூக்கி கடாசிர வேண்டியது. என்ன புள்ளையோ போ. அத்தை, அவதான் பத்திரமா வந்துட்டால. வந்துட்டா? இவ்வளவு நேரம் அப்படியே வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்த மாதிரில இருந்துச்சு. சரி விடுங்க அத்தை. ரம்யா, நீ முதல்ல உள்ள போ. ரம்யா, ஆபீஸ்ல இருந்து தான் வரியா? என்ன கேள்வி கேக்குற கனகா? ஆபீஸ் போனவ வேற எங்க இருந்து வருவா? ஆமாமா, சரிதான். வர வழியில ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சோ? ஆமா அண்ணி, மெட்ரோ வேலை நடக்குதுல்ல, அதான் பயங்கர டிராஃபிக். மெட்ரோ என்ன நம்ம வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டு இருக்காங்க? இல்ல, வீட்டு பின்னாடி இருந்து வர்றதுக்கு இவ்ளோ நேரமானு கேட்டேன். வினோ, இவ என்ன சம்பந்தமே இல்லாம பேசுறா? எல்லாம் சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கேன் அத்தை. உங்க மக வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப நேரமாச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? ஆனா உங்க செல்ல மருமக இருக்கால, அவளுக்கு நல்லாவே தெரியும். உங்க மக பின்னாடி நின்னு அழுதுட்டு இருந்தா, ஆனா உங்க மருமக சமாதானம் பண்ணி உள்ள வர வச்சுட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி வந்து நிக்கிறா பாத்தீங்களா? அத்தை, நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்களே என்னங்கறத உங்க மருமக கிட்ட கேளுங்க, சொல்லுவா. என் மருமக என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறானா, அது எனக்கு அவசியம் இல்லைன்னு அர்த்தம். இந்த குடும்பத்துக்காக ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து பண்றவளுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். அவ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறதுலயே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா, என்னைக்கு நீங்க எல்லாத்தையும் சரியா புரிஞ்சிட்டு இருக்கீங்க இத மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு? உங்க மக ஏன் அழுதான்னு அத முதல்ல கேளுங்க. எனக்கு என் மருமக மேலேயும் நம்பிக்கை இருக்கு, என் மக மேலேயும் நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்ல. அத்தை, பொம்பளை புள்ள விஷயத்துல இவ்வளவு அசால்ட்டாலாம் இருக்காதீங்க. அப்புறம் பின்னாடி அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கு தான் வரும். அண்ணி, நான் அழுதேன், இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நான் ஆபீஸ்ல ஒரு வேலையை தப்பா பண்ணிட்டேன், அதுக்காக எம்டி திட்டினாரு. இது வரைக்கும் என்ன வீட்டுல யாரும் திட்டினது கூட இல்ல. முதல் தடவை அவர் திட்டினதும் எனக்கு அழுக வந்தது. அங்க வச்சு அழுத அசிங்கமா இருக்கணும் தான் மனசுல உள்ள பாரம் இறங்க இங்க வந்து அழுத. இதுல என்ன அண்ணி இருக்கு? நான் அழுததுக்கு அண்ணி தான் இதெல்லாம் ஒரு விஷயமானு எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவாங்கன்னு தான் நாங்க 2 பேரும் மறைச்சோம். அவ்வளவுதான். இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க அண்ணி. அதான் சொல்லிட்டால, விளக்கம் போதுமா? நீங்க வெள்ளந்தியா எல்லாத்தையும் பொதுப்படையா நம்புறீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? இவ சொல்றதெல்லாம் ஒரு காரணமா? ஏதோ ஸ்கூல்ல பிள்ளைங்க பென்சில தொலைச்ச மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கா. அவ வயசுல அழறானா அதுக்கெல்லாம் வேற அர்த்தம் இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து நிக்க போறா, இவர் தான் முன்னாடி வந்து நின்னு பாக்கணும். அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அத நாங்க பாத்துக்கிறோம். உனக்கெல்லாம் சிரமம் கொடுக்க மாட்டோம். எங்க இவங்களுக்கெல்லாம் நாம இப்ப சொன்னா எதுவும் புரியாது.
எல்லாம் பட்டாதான் தெரியும். அப்போ நம்மள தேடி வருவாங்க. நீங்க வாங்க. என்ன ஆளும், எந்த விஷயம் கண்ணுல சிக்கும் அதை எப்படி பெருசாக்கலானே அலையிறா. இவ எப்பதான் திருந்து வாழும். நம்ம பேராண்டி ரொம்ப பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏடா பேராண்டி, ஹாய் தாத்தா. கீழே உங்க அப்பாவும் அம்மாவும் உனக்கு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு போடணும்னு திட்டம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் அவங்க என் கல்யாண பேச்ச நிறுத்தலையா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீ ஓகே சொல்ற வரைக்கும் விட மாட்டாங்க பேராண்டி. நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, அவங்க பாக்குற பொண்ணெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு. எனக்கு வரப்போறவங்க லைஃப் பார்ட்னரா மனைவியா இருந்தா மட்டும் பார்த்தாது, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா உங்கள மாதிரி இருக்கணும் தாத்தா. என் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றவங்களா, என் ட்ரீமை புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். அப்போ நீ தான் உனக்கானவளை பார்க்கணும். ஆஃப் கோர்ஸ். பார்த்துட்ட, ஆனா அவளை பார்க்க வைக்கணும்னு சொல்லு. என்ன சொன்னீங்க தாத்தா? ஒண்ணு இல்ல பேராண்டி. ஆமா, இந்த யுஎஸ் பிரசன்டேஷன் என்னாச்சு? அதையும் கேக்குற தாத்தா? சரி, கேட்கல. அது இல்ல தாத்தா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். ரம்யா இருக்கால? ஆமா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன? சொல்ல விடுங்க தாத்தா. அவங்க புதுசா ஜாயின் பண்ணதுனால அவங்களுக்கு பிரஷர் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா, அவங்க எனக்கே தெரியாம டே அண்ட் நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணி அந்த யுஎஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த பிரசன்டேஷன் ரெடி பண்ணி என்கிட்டயே கொடுக்கறா. அப்புறம் தாத்தா பார்த்து அப்படியே அசந்துட்டேன். ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட். அவ சூப்பர் டேலண்ட் தாத்தா. நான் சொன்ன மாதிரியே புரிஞ்சு செம்மையா பண்ணிருந்தாங்க. சச்ச பிரில்லியன்ட் தாத்தா அவ. பேராண்டி, என் மனசுக்குள்ள அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. ஆனா அவளை பத்தி பேசும்போதெல்லாம் வார்த்தை மழையா கொட்டுதே. தாத்தா இப்பவும் சொல்றேன், அவங்க டேலண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. என்ன அருமை பேராண்டியே, நான் உன்னை அந்த குட்டியோண்டு வயசுல இருந்தே பழகிட்டு தானே இருக்கேன். உனக்கு நான், எனக்கு நீ தானே அந்யோன்யமா இருந்திருக்கோம். இவ்வளவு வருஷத்துல நீ யாரையும் இவ்வளவு தூரம் பாராட்டி புகழ்ந்து பேசுறத பார்த்ததே இல்ல பேராண்டி. எனக்கு என்னமோ நீ கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல பேராண்டி, அத இப்ப உனக்கு சொன்னாலும் புரியாது.